இன்றைக்கு இந்த அண்ணாக்கு 100 கிலோ பாறை மீன் நம்பிட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ விலையில் வந்து ஓட்டை வந்து மேலே ஏற்றினேன். இன்றைக்கு அன்னையாக்களுக்கு அடித்தா 1 லட்சம் ரூபா இதில் இருக்கிற இந்த லெவல் தான். இப்போ இவ்வளோ மீனம் வந்து குப்பை இவ்வளோ இந்த பேத்தைக்கு சாப்பாடு கொடுத்தா நீ ஆச்சுக்கிறான் பாவி. அண்ணா பின்னேறன்னுட்டீங்கன்னா கொஞ்சம் சாய்த்தம்பருக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வடமராட்சி கிழக்கு நாகர்கோயிலில் நிற்கிறோம். இந்த நாகர்கோயில் இந்த கடற்கரையில் மீனில் என்ன விலை போகுதுன்னு தான் பார்க்க வந்தேன். நாங்கள் இங்கே பாருங்கோ சில விஷயங்கள் நம்ம வீடியோலேயே பார்க்கணும். உங்களுக்கு இங்கே ஒரு ஆளுக்கு மட்டும் இன்றைக்கு வந்து ஒரு 150 கிலோவுக்கும் அதிகமான பாறை மீன் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது என்ன விலை போகுது, அதில் எப்படி நான் எடுக்கணும், அதில் எப்படி நான் கஷ்டப்படினா மட்டும் நீங்கள் இந்த காலில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை கரை வேலை இருக்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்க. கரை வேலையில் இப்போ என்ன மீனில் உம்பிடுதுன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாரும் சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் அப்புறம் காலையில் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கு தான் நாகர்கோயில் கடற்கரை தான் வீடியோ எடுக்க போகிறோம். கடையிலேயும் பாருங்க எப்படி மண் மலையல் இருக்கின்றதை பார்க்கலாம். மேடுகள் அண்ணி சொல்லலாம். என்னென்னா நாங்கள் இப்போ வந்த நாங்கள் இந்த கடற்கரையில் வந்து தொழிலாளர்கள் பெரும்பான்மை கடலுக்கு போகலையா. அப்போ நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு நிற்கிறோம். இதில் இப்போ கரைவேலை வந்து இழுத்து கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். நாங்கள் போகிறதுக்குலாம் எழுத முடித்தா ஒன்றும் செய்யலை. அதில் இல்லை கிட்ட கொண்டே காட்டலாம். பருத்துற பக்கங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கரைவேலை இழுக்கிறது கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். பருத்துற பக்கங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இழுப்பினம். வேறு இடங்களில் இழுக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இல்லை. யாழ்ப்பாணத்தில் இங்கே வந்து இந்த கடற்கரையெல்லாம் நல்ல அழகான கடற்கரையில் மண்ணுகள் எல்லாம் நல்லா இருக்கும். அதால் நீங்கள் கூட இழுக்கணும்னு தெரியலை. இப்போ எல்லாம் இங்கே இழுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் போட்டுகள் வந்து போய் வரையில் போகிற கடலுக்கு கரை இழுத்து மடிக்கு பக்கத்தில் இருக்குது. பாப்போம் என்ன மையன்னு சொல்லி. இரண்டு பக்கமும் 7 பேர் நின்று பார்த்தீங்கன்னா இப்போ வலையில் வந்து இழுத்து கொண்டிருக்கீங்க. மடியும் வந்து பக்கத்தில் வந்துட்டு பாப்போம் என்ன மையன்னு சொல்லி. சொல்கிறார் வந்து அதிகமாக மீன் பெறுதாம் கரை விலைக்குன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ விலையை ஒடுக்கினேன். மடிக்கரைக்கு வந்துட்டு ಕೂಡಿಯಾಲು ಒಳ್ಳೆ ಮರದಿನ ಆನ ಕೂಡ ಮಡಿಗಿರ್ತಣ್ಣ. புது உயிரினம் எல்லாம் வருகிறது. இதில் பாருங்க நட்சத்திர மீன் மாதிரி.
ஃபுல்லாக வந்து ஜெல்லி மாதிரி தான் கிடக்கு. ஜெல்லி ஃபிஷ் தான் கூட வர்ற மாதிரி கிடக்கு. கூட ஜெல்லி ஃபிஷ் தான் வந்து இருக்குது. இது வேறு நெத்தலி தானே வந்துருக்குது. எல்லாம் சொல்றியா சொல்லி கொண்டாந்து ஒன்றும் எடுப்பாங்க. இதில் இந்த பாலை மீன் எல்லாம் இருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பாலை இருக்குது, மற்றது பேர மீன் இருக்குது, நெத்தலி எல்லாம் வந்துருக்குது. பார்ப்போம். முன் விளைவிக்கப்பட்ட மீன்களை தட்டி கொண்டு வந்து அப்படி எல்லாத்தையும் முண்டா மடிக்குள்ள சேர்த்தினேன். சொலின்னு சொல்லிக்கணும். அதாவது ஜெலிஃபிஷும் கொஞ்சம் நெத்தலியில் தான் வந்திருக்கு. மீன்களே இல்லை இப்போ விரும்பான. ஏன்னா ஐயாப்பா மீன் பிடிவாட குறைவு இன்றைக்கு இல்லையோ? என் காற்று அப்படின்டோ? ஆ இப்போ என்ன இல்லை போகுது நெத்தலி கிலோ? கிலோ பச்சை. இது மற்ற பாறை மீன்கள் கிலோ. இப்போ திருப்பி இரண்டாவது பாடு வைக்கிறதுக்கு இப்போ ஏற்றி நம்ம விலையில போட்டுக்குள்ள கடலுக்கு மீனுக்கு போன படம் கொண்டு இப்போ கரைக்கு வருது. பார்ப்போம் போய் என்ன மீன்கள் வருதுண்டு. இப்போ எல்லாரும் சேர்ந்து உதவி செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதாங்க இருக்கு உங்களுக்கு பாரு. கையை காட்டலாம். என்னென்னா மீன் வந்து எம்பிடாது எம்பிட்டா வந்து விலகு இல்லையே. அவ்வளோத்தையும் மீனவர்கள் வந்து இதில் இப்போ மல்லு கட்டிக்கொண்டு நிற்கணும். விலை போகுது இல்லை மீன்கள். இன்றைக்கு இந்த அண்ணாக்கு 100 கிலோ பாறை மீன் எம்பிட்டாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ விலையில் வந்து கேட்கணும் இல்லை. ஆனால் பாறை மீன் 2000 அப்படி போகுதான் கிலோ.
₹1500 சந்தையில் அடிக்கணுமா. கூலருக்கு வந்து ஒரு விலை போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு நாகர்கோவிலுக்கு வந்து நாங்கள் பெருசாக வந்து தொழிலாளிகள் கடலுக்கு போகல. 1-2 போட் தான் போனது. அப்படி இருந்து பார்த்தா 1-2 போட்டுக்கு வந்து மீனல் இருந்தது. அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா விலை பிரச்சனை. 2000 ரூபா போகிற மீன் வந்து இப்போ 1500 போ. நீங்களே ஏலங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1500 அப்படி போகுது. இப்போ வந்து மீன் வந்து சரியான விலையே போகிறத பார்க்கக்கூடிய இருக்குது. ஏன்னா இந்த கோயில்கள் எல்லாம் முடிஞ்சு திருப்பி கோயில்கள் வரும்போது தான் விலைகள் குறையும். இப்போ அப்படி போய் இந்த வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கெல்லாம் 100 லிட்டர் மண்ணெண்ணெய் அடித்து கொண்டு போகலாம். அப்படி இருக்கே இதெல்லாம் இவ்வளோ நட்டது. இப்போ இதில் ஒரு கரவலை எழுத்து கொண்டிருக்கணும். அப்போ அதுன்ற மடி வந்து கரைக்கு வருது. என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து எலிஃபிஷ்னு சொல்கிறது. நெத்தலி பட்டிருக்குதா? அதோட சட்டியான சொலியும் இதுக்குள்ள இருக்குது. இப்போ தலையை கொண்டே காய போடுங்க. இந்த பின்னேரம் வந்து சில உள்ள நெத்தலி படுமாம்னு சொல்லி இப்போ அந்த வலையை இருக்க மீன்களை வந்து துப்புரவு செய்யணும். இல்லாட்டி பின்னேரம் வந்து இந்த வலையில் சீக்கப்படும். அது என்ன மீன்? எடுத்து
செத்து போகிற ஒவ்வொரு ஜெலி ஃபிஷ்ஷுக்கையும் ஒரு 5 மீன் போகுது அப்படியே. என்னம்மா இன்றைக்கு நல்ல உழைப்பு போல நடக்குது. ஓ கடுப்புலாவி போல நடக்கு. 1 லட்சம் ரூபா ஒருத்தருக்கு வந்திருக்கு போல நடக்கு. இன்னும் 1/2 கிலோ மீனே வராது போல நடக்கு. இது எத்தனையாவது ஒரு பாடம் இல்லாட்டி 2ஆம் பாடம்? இது அவன் நீ காய போட்டு நீ பின்னேரம் வளைச்சு பாக்குறது கிடந்தாச்சா ரீல் அடிவிட வேண்டியா பொழுது கூட மட்டும் மழைப்பு இப்போ கிடந்தா ஒரு 5 மணி மட்டும் மீன் 5 மணி மட்டும் மழைச்சிருக்கும். ஒரு மீனே பொறுக்கிடுவோங்கடா 1 லட்சம். இன்னைக்கு அன்னையாக்களுக்கு அடிச்சா 1 லட்சம் ரூபா இதுல இருக்கிற இந்த லவன் தான். கணக்க மீன் தர்ற மாதிரிலாம் இழுத்துச்சுன்னா பார்த்தா பாருங்க என்ன ஆக்கள் ரீக்கணும்னு சொல்லி. இவெல்லாம் வந்து இந்த சொலின்னு சொல்றது ஜெலி ஃபிஷ் அந்த மஞ்ச பாரு இந்த ஜெலி தானே ஆக்களை கடிக்கிறது. அப்போ இந்த ஜெலி ஃபிஷ் என்ன இது? என்ன பண்ண அதுக்கு என்ன யானை தேங்காய் தேங்காய் என்ன சொல்றீ? இது இதான் ஆக்களை கடிக்கிறது. இதே ஒருத்தர் பிள்ளைக்கு பண்ண மாட்டேன் அப்படியே கொட்டி விட்டு போறேன். இழுத்ததுக்கும் பெரிய அவசரம் இல்லை. செத்தா கடிக்காதோ? செத்தாலும் கடிக்கும். அப்ப தூக்கி வச்சுக்கீங்க அந்த கூந்தல்ல. எது இதேதான் கோழிக்கருவாடன் போகுது 600 ரூபா அங்க 2000. ஓ ஓ இதான் கோழிக்கருவாடன். இதான் அந்த கோழிக்கருவாடன் சொல்றது. ஓ ஆளை தண்ணிக்க விடுவோம் உயிரோட அடியாம நிக்குது. இந்த பேத்தைக்கு சாப்பாடு கொடுத்து அணியா வச்சுக்கிறான் பாவி. இது என்ன விலை என்ன போகுது? இது என்ன விலை போகுது? நெத்தலியில மெட்டது என்ன விலை போகுது? அவ அப்படியே கொட்டி போட்டு போறீங்க. 1000 ரூபா போகுது. கருவாடு போட்டு சாப்பிட்டா 1000 ரூபா போகுது. மற்றது என்ன அப்படியே கொட்ட போறீங்களா இல்லை கொண்டே கொடுக்க போறீங்களா? கொண்டு போறீங்க. சரி நான் கொண்டு என்ன செய்யறது? கருவாடு போட்டு பொரிச்சு குட்டோட சாப்பிட்டா கொஞ்சம் காஞ்சிரும். சரியா வந்து சாப்பிட்டால் அண்ணா பின்னேறா கொஞ்சம் விசேஷமா இருக்குமா? இப்போ இதெல்லாம் படதே இல்லை. ஆசைப்பட்டு எடுப்பாங்க இந்த நெத்தலி. ஓ மீன் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி 5 மணி 6 மணி தான் மாத்துறது. அப்படின்னா
எடுக்கல அது இப்போ இழுக்கிற மாதிரி இழுக்கல. தண்ணிக்க வச்சு அள்ளி அள்ளி தான் கொட்டுறாங்க. மற்ற மணிக்கு மாத்துறது. இப்போ ஜாயின் பண்ண தேவையில்லை. மடிக்கலே மீன் இல்லை. இது கொஞ்சம் என்ன சின்ன மீன் இப்போ என்ன தெரியுது. இது கொஞ்சம் பெரிய என்ன தெரியாம பண்றது. இப்போ கொஞ்சம் மழைக்கால வரணும் தான். அவர் வெள்ளக்காரர் அவர் அதெல்லாம் நத்த வந்து பாத்து இப்போ இவ்வளோ மீனும் வந்து குப்பை இவ்வளோ வந்து இப்போ கொட்டுப்படுது. தனியா வந்தா காய போடலாம். இப்போ கொண்டு போய் விற்கிறதுக்கு இப்போ எல்லாம் கழுவி துப்புரம் செய்யணும். அதான் மடியையும் கொண்டே கழுவ போயிடும். ஓட்டை வந்து மேலே ஏற்றினேன்.